இலங்கை அணியினுடைய தலைவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. T20 அணிகளுக்கு T20 உலகக்கிண்ணம் வரையில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தசுன் சானக இப்போதைக்கு விளையாடுங்க, வேர்ல்ட் கப்பை பார்ப்போம். வேர்ல்ட் கப்ல நீங்க சரியா செய்யாட்டி உங்களை தூக்குவோம், அதுதானே இது அர்த்தம். அது அப்படியும் இருக்காது, பெர்மனண்டா அவர் தான் இருக்க போறாரு. தசுன் சானக ஏற்கனவே கொடுத்துருக்கோம், ஒரு வருஷத்துக்கு இருந்துட்டு போன்னு சொல்லி. அது ஒரு வருஷத்துக்கு இருந்துட்டு போகணும் அப்படின்னு நாங்க இப்ப சொல்ல மாட்டோம். அதுதான் சொல்றேன், இப்ப நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது ஒரு வருஷத்துக்காக தான் இருக்கும். அப்படி வாரீங்க, ஒருவேளை வடிவா செய்யாட்டி சரியா செய்யாட்டி அப்படி தூக்க முடியாது. ஏன்னா இப்ப வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ன்றது நீங்க விளையாடாட்டி உடனே தூக்கிடுவாங்க, நீங்க சரியா கேப்டன் செய்யாட்டி சரியா உடனே தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு இருக்கு. சரியா, அதை சில வேளை பிரமோதி விக்ரமசிங்க எல்லாம் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தசுன் சானக தோத்தாலும் சரி வெண்டாலும் சரி நீங்க தான் இனி கேப்டன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரமோதி விக்ரமசிங்க தான் முதலில் தசுன் சானகவை கேப்டன் ஆக்கினார், அதனாலதான் சொல்றேன். அப்படி வாரீங்களா நீங்க? சரி 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 சரி. உப்புல் தரங்க வந்தார், தூக்கினார். பிரமோதிய விக்ரமசிங்க வந்தார், சரித் அசலங்கவை தூக்கினார், மீண்டும் தசுனுவை கொடுத்தார். அப்ப இவங்க அப்படியே மாறி மாறி இருக்கு, வர்றவங்களையும் மாத்திட்டு. நம்மகள் எப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எப்படி நான் என்னுடைய மனநிலையில நான் வச்சிருக்கேன்னு சொன்னா ஒரு கம்ப்யூட்டர் மதர் போர்ட் மாதிரி சரிதானே, வேலை செய்வாங்க, நல்லாதான் வேலை செய்யும். ஆனா சில நேரங்கள்ல நமக்கு ஏற்ற மாதிரி அது சில ஸ்லோவா இருக்கலாம், கொஞ்சம் என்னமோ ஏதாவது எரர் இருக்கும். டக்குண்டு மதர் போர்ட்ல இருக்கு ஏதாவது கஜெட்டை கலட்டி இன்னொன்று மாத்திடுவாங்க. அப்பயும் அப்படிதான் வேலை செய்யும். அதான் வேலை செய்யும், அப்போ அதான் வேலை செய்யும், அப்படிதான் வேலை செய்யும். ஆனா வேலை செய்ய நினைச்சு கொண்டு நாங்க செய்வோம். ஆனா நாம எதிர்பார்க்கிற அந்த இலக்கு அடையாது, வேற ஏதோ பிரச்சனை அதுக்குள்ள இருக்கும். விளங்கிச்சு இப்ப தெளிவா விளங்கி. வேற ஒரு பிரச்சனை அதை கண்டுபிடிக்க முடியாது எங்களுக்கு, அது எங்களுக்கு. ஆனா சில வேளையில அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா அதை மாத்தினா காசு கூட போயிருமோ, சில வேளையில எல்லாம் நின்றுமோ அப்படின்ற பயத்துல சின்ன சின்ன சாமான்களை மட்டும் கலட்டி கட்டி மாத்தி நம்ம மன திருப்திக்காக வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரமோதிய விக்ரமசிங்க தசுன் சானகவை T20 உலகக்கிண்ணம் முடிவடையும் வரையில் இலங்கை அணியின் தலைவராக அறிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. சந்திரு, இது கிட்டத்தட்ட தெரிந்த விடயம் தான். முதலில் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சரித் அசலங்கவின் எதிர்காலம் என்ன என்பது இனி அணி தெரிவு நடைபெறுகின்ற வேளையில் தான் ஒவ்வொருத்தர் எதிர்காலம் இல்லாம போகுதுன்னு மட்டும் தெரியும். தசுன் சானகவை அணித்தலைவராக கொண்டு வந்து பல விமர்சனங்கள், பல பிரச்சனைகள் ஆரம்பத்தில் இருந்தன. அதன் பின்னர் இவரோட வீரர்கள் ஒற்றுமை இல்லை, இவர் சரியாக செயல்படவில்லை என்று அணியாலே ஒட்டுமொத்தமாக தூக்கினார்கள். இப்பொழுது சரித் அசலங்கக்கு என்ன நடந்ததோ அதே விடயம் 2 வருடங்களுக்கு முன்னர் தசுன் சானகவுக்கு நடந்தது. இப்பொழுது மீண்டும் தசுன் சானகவை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தசுன் சானகவை பொறுத்தவரையில் நான் கன இடங்களில் அவரோடு கதைத்திருக்கின்றேன், கண்டிருக்கின்றேன், கழகமட்ட போட்டிகளில் பார்த்திருக்கின்றேன். தனிப்பட்ட ரீதியில் மிக சிறப்பான ஒரு நல்ல தலைவர். இதுவரைக்கும் வந்த தலைவர் மஹேல சங்கக்காரருக்கு பிறகு வந்த மத்யூஸுக்கு பிறகு வந்த தலைவர்கள்ல தசுன் சானக நல்லாதான் செஞ்சு நல்ல தலைவர். என்ன பொறுத்தவரையில் தசுன் சானக அணி தலைவராக நீக்கப்பட்ட வேளையில் நான் கவலை அடைந்தேன். ஏனென்றால் அணி மிக இக்கட்டான மோசமான நிலைமையில் இருக்கின்ற வேளையில் அணியை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நிலைமையில் அவர் பலிக்கடாவாக மாறி அணி தலைவர் பொறுப்பை ஏற்று துடுப்பாட்ட இடங்களை மாற்றுவது, எந்த நேரத்தில் வேணுமென்றாலும் இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பை கொடுத்து தான் மாற்றி விளையாடுவது போன்ற பல விடயங்களை செய்தார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் போய் அணித்தலைமை பிரச்சனைகள் ஒற்றுமையின்மையால் ஏற்பட்ட வேளையில் அவர் மீது குறிவைக்கப்பட்டு அவர் தூக்கப்பட்டார். மீண்டும் இப்பொழுது வந்திருக்கின்றார். சில வேளைகளில் கடந்த கால படிப்பனைகளை திருத்தி கொண்டு தசுன் இனிமேல் நல்ல முறையில் அணியை கொண்டு செல்ல வாய்ப்புகளும் இருக்கலாம். நிறைய இருக்கு. இந்த அறிவிப்பு அப்படின்றது இலங்கை அணிக்கு ஒரு பெரிய ஒரு பலமா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு பக்கம் அணித்தலைவர் பொறுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தசுன் இனி எப்படி செய்ய போகின்றார்? இனி அணி அறிவிக்கப்படுகின்ற வேளையில் யாருக்கு ஆப்பு, யார் உள்ளே, இனி நாங்கள் பொறுத்திருந்து அவற்றை பார்க்க வேண்டும். ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் உள்ளேதான் இருப்பாங்களா? அப்படியா இருந்தா அப்ப ஏற்கனவே தெரிவுக்குழு செஞ்சது தெரிவுகள்ல பிள்ளைன்னு சொன்னது இதெல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதே அணியை திரும்ப கொண்டு போவோம் இருந்தா அப்ப அவங்க செஞ்ச சரிதானே அப்படியே இருக்கும். அதே மாதிரி நீ இருந்தா அப்ப ஏன் தெரிவுக்குள்ள மாத்தினாங்க? அதானே நான் சொன்னேன். இப்ப அடுத்த அணி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பாகிஸ்தான் தொடர்பான அணி தெரிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகின்ற வேளையில் நாங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம். என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரிய வரும். உத்தியோகபூர்வமாக அநேகமாக சில மாற்றங்கள் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அதை வைத்துக் கொண்டு முடிவெடுத்துக் கொள்ளலாம். நேற்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பகிரப்பட்டது. அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் இந்த அறிவிப்பை தெரிவுக்குழுவினரை அறிவித்தார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவிக்கவில்லை. கெசட் நோட்டிபிகேஷன் மூலமாக அது மினிஸ்ட்ரி அறிவிப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. அதைத்தான் அறிவிக்க வேண்டும், அதுதான் விதிமுறை என்று அவர்கள் அறிவித்தார்கள்.
அறிவித்ததன் பின்னர் அவரிடம் பிரமோதிய விக்ரமசிங்க மீண்டும் உள்ளே கொண்டு வரப்பட்டதில் அரசியல் தலையீடுகள் இருக்கின்றனவா, அரசியல் பின்புலம் இருக்கின்றனவா, இப்படி பல விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அதை மறுத்திருக்கின்றார். அவ்வாறு எதுவும் இல்லை. எந்த அடிப்படையில் இவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்பதற்கு அப்ளிகேஷன் போட்டாங்கப்பா, விண்ணப்பம் போட்டாங்க. விண்ணப்பம் கோரப்பட்டது தான் இலங்கை கிரிக்கெட்டால். எனவே கோரப்பட்டது அந்த அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு இருந்துதான் நாங்க இவங்களை தெரிவு செய்தோம். பிரமோதி விக்ரமசிங்க அப்ளிகேஷன் போட்டாரா? போட்டிருக்காரு. அட கொடுமை அண்ணா, அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, பார்த்து போட்டு விடுங்களேன். நடக்கிறதா இது சாதாரணமா எங்க நாட்டுல இதெல்லாம் பெரிய பிரமோதி விக்ரமசிங்க அப்ளிகேஷன் போட்டாரா அப்படின்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சைன் பண்ணி விட்டாலும் அவர் தான் அப்ளிகேஷன் போட்டு தெரிவு செய்திருக்காங்க. தெரிவு செய்த பிரமோதி விக்ரமசிங்க இப்ப மீண்டும் பதவிக்கு வந்திருக்கின்றார். அவர் தசுன் சாணுக்கவை அணியின் தலைவராக அறிவித்தார். ஜெயசூரியக்கும் இவருக்கும் இடையில என்ன மாதிரியான உறவு இருக்க போகுது? அதுமே போதான் தெரியும். ஆனா 2 பேரும் ஒண்டா விளையாடுனவங்க அந்த காலத்துல. ஒண்டா விளையாடுறதுக்காக விளையாடின காலத்துல சில அடிபட்டும் இருக்கலாம். அடிபட்டும் இருக்கலாம். அந்த கோவத்தை இங்க காட்டவும் இருக்கலாம். இது நீ என்ன நடக்க போகின்றது? அரசியல் இந்த பக்கம் விளையாட்டுகள் இது இருக்கா? இவங்க அரசியல் செய்ய போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அரசியல் அப்படின்றது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். ஆனாலும் எனக்கு இந்த சரி ஓகே நாங்க அப்புறம் பேசுவோம். பிரமோதிய விக்ரமசிங்க யாரோட ஃப்ரெண்ட் இதைத்தான் அப்படின்னா நாங்க இனி தேடணும். இல்ல இப்படித்தாங்க, இவருக்கு இவர் நண்பர், அவருக்கு அவர் நண்பர் அப்படின்றதுக்காக அணியில மாற்றம் செய்யறது, நிர்வாகத்துல மாற்றம் செய்து, ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள்ளேயே மாற்றம் செய்தது அப்படின்றது எல்லாமே எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் ஐசிசி சொல்லுது. அப்படி செய்தா உடனே அடியே அரசாங்கம் இதை கேள்வி கேட்டா ஐசிசி தடை செய்திரும், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விளையாடாமல் போயிரும் என்கின்றதொன்று இருக்கின்றது. அதை திரும்பிச்சீட்டாக பாவிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க தசுன் சாணக்க மீண்டும் அணி தலைவராக வந்தது பற்றி, ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் தொடர்பா நீங்க அவதானிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்.